ஸோ அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் அந்த புஸ்தகம், பைபிள், அப்புறம் வேறு இந்த ஃபோட்டோக்கள் எடுத்து அதில் இருக்கிற கருத்துங்கள் சொல்வதனால் அந்த கருத்துக்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பவன் அல்ல. 2வது நான் சொல்லியிருக்கேன், எல்லா புஸ்தகங்களும் ஆமாம், எவ்வளோ புஸ்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளோ புஸ்தகங்கள், எல்லாமே பொய் சொல்லுகிறது. ஆமாம், பாதிக்கு பாதி பொய் சொல்கிறார். எல்லா புஸ்தகங்களும் பைபிள் அது லொட்டு லொசு எல்லாமே இடைச்சொல்கள். தங்களுக்கு ஏற்ற மாதிரி காலம் மாற 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 அவன் எதையாவது எப்பா இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த எடிஷன் ஒரு 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 50,000 காப்பி போடுறான் வச்சுக்கிங்களேன், அது விற்று போச்சுன்னா அடுத்தது 2ஆம் பதிப்புன்னு ஒன்று போடுவான். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பையும் 2ஆம் பதிப்பையும் வாங்கி 2 புஸ்தகத்தையும் அதே புஸ்தகம் தான் 2ஆம் பதிப்புன்னு தான் போடுறான். 2த்தையும் வாங்கி ஃபுல்லாக ஒரு பேஜ் விடாமல் ஒரு வரி விடாமல் நீ படித்து பாரேன், நிறைய பக்கங்கள் அதில் இருக்காது. ஒரு சினிமா படம் வந்தது, நடுவில் சில பக்கத்தை காணும். இந்த மாதிரி தான் எல்லா இடைச்சொல்கள், எல்லாம் இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுருப்பான். எல்லாமே 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 ஏகப்பட்ட ஜம்ப்ஸ் இருக்கும். கண்டினியூட்டியே இருக்காதுப்பா, கண்டினியூட்டியே இருக்காது. அந்த சினிமா படத்தில் எப்படி ஜம்ப் இருக்கும், எப்படி அயோக்கியத்தனங்களை ஒரு முக்கியத்துவம் படுத்தி சாராய கடை, அந்த கடை, இந்த கடை, ஃபிகரு நல்ல கருத்தை அதிகமாக சொல்ல மாட்டான். அதெல்லாம் மொத்த சினிமா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உலகம் ரொம்ப அநியாயமாக கெடுப்போச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி என்ற ஒரு பேர், ஜிபி சாட், இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயலிகள், பயங்கரமான ஆப்பு. அதுதான் சொன்னல, இந்த கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு மேட்ரு, இந்த சாத்தான் ஆன்டி கிரைஸ்ட், ஏகப்பட்ட உருவங்கள் மிக பயங்கரமாக இருக்குது. பைபிள்லேருந்து ஒரு 4-5 விஷயங்கள் நான் எடுத்து போடுறேன், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். இந்த பாபா வாங்கி ஆகட்டும், இந்த நம்ம நாஸ்டாமஸ் ஆகட்டும், இந்த பைபிள், இந்த மாதிரி குரான் இது மாதிரி விஷயங்களில் இருந்து நிறைய விஷயங்கள். மோசே ஒரு மிகப்பெரிய துரோகி, அப்படி ஒரு மேட்ரு இருக்குது தெரியுமா? ஜீசஸ் பயங்கரமான துரோகி, அப்படி சில இது எவ்வளோ இருக்குதுங்க. நிறைய தடை பண்ணிட்டானுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் தடை பண்ணிட்டானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, சூரிய புயல் நம்ம இயற்கை, ஆமாம் இயற்கை என்ன சொல்லுவது என்பதை பாருங்கள். இன்றைக்கி நான் நேற்று கருமத்தை விட்டுடுங்க, நேற்று வேணாங்க, நாளைக்கு தேவையே இல்லைங்க. இன்றைக்கி வாழ்வதற்கு, இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு, இன்றைக்கி உன் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சோறு போடு, உன் குழந்தைங்க கூட பாசமாயிரு, உன் குழந்தைங்க கூட வெளியே போ, உன் குழந்தைய பெண் குழந்தைய எவனா தொட்டுட்டாலும் அவன் கையை விட்டு தலையை விட்டு சாவு. உன் பிள்ளைங்களுக்காக வாழியா திருட்டு பசங்களுக்கிட்ட போய் பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் மானம் கட்டவன். ஐயோ, மானம் கட்டவனியா நீங்கள்? தயவு செஞ்சு உனக்காக வாழ்.